எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 1ஓட ஆஷாட நவராத்திரி எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம டே 3ல இருக்கோம். நம்ம லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிலைவாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு சூடன் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜையை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றணும். ஸோ அன்னைக்கு பிரசாதமாக நான் என்ன வச்சுருந்தேன்னா மாதுளப்பழம், சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வச்சு வச்சுருந்தேன். ஆப்பிளும் வச்சுருந்தேன். ஸோ விளக்கேற்றிட்டு ஃபஸ்ட்டு காப்பு கட்டிக்கிட்டேங்க. இந்த 9 நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் பூஜை நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கயிறில் வந்து மஞ்சள் நினச்சி கையில் கட்டிட்டு அதுக்கு பூ வச்சுட்டு மனசார அம்பால வேண்டிட்டு என்னோட இந்த விரதத்தை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக என்ன வைக்கலான்னா வேர்க்கடலை, சாமரிசி, சவ் பீன்ஸ்லாம் என்கிட்ட இருந்தது. இதெல்லாமே வச்சுட்டு ஸோ மாதுளை பழத்தில் தேன் ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானகம் கரைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஜாகரி பவுடர் இருக்கு இல்லையா, அது நல்லா பொடி பண்ணியிருந்தது. அதை பவுடராகவே போட்டேன் கரைக்காமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய் தூள் எல்லாம் தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா ஒரு கலக்குன்னு கலக்கி ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துட்டோம்னா பானக்கம் ரெடி. பானக்கமும் இந்த மாதுளைப்பழமும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்ன பிரசாதம் கொடுக்கலான்னு நான் ஏற்கனவே ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பண்ணலாம். நான் அன்றைக்கி வந்து 3 நாள் பிரசாதம் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழகாக நம்மளோட பூஜையை ஆரம்பிச்சாச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அர்ச்சனைக்கு வந்து நான் செம்பருத்தி இலையும் இந்த மாதுளை பழமும் வச்சு தான் நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். 108 போற்றி. ஸோ ஒவ்வொரு நாளும் மாதுளை பழம் வரலாம், செம்பருத்தி இலை, கருந்துளசி, மருதாணி இலை, வேப்பிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு அர்ச்சனையும் பண்ணலாம். ஸோ அன்னைக்கான அந்த அர்ச்சனைகள் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட விநாயகருக்கான போற்றிகள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வாராகியோட பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வீணை வாசிப்பேன் இல்லையா, அம்பாளுக்கு வீணை வாசித்து காமிக்கலன்னு வீணை வாசிச்சுட்டு அன்றைக்கி சிறப்பாக அந்த டே முடிஞ்சிச்சுங்க.